सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. உத்கார வேதத்துல சேனம்னு ஒரு சோமயாகம் இருக்கு. சேனயாகம்ங்கிறது சோமயாகம். அதுல லோகிதோஷ்டீஷாக லோகிதவசனாக ருத்திஜ பிரச்சரந்தின்னு வாக்கியம் இருக்கா. அதாவது அவ வேஷ்டியும் சிவப்பா இருக்கணும், ரத்தவர்ணமாக இருக்கணும். அதே மாதிரி தலையில ஒரு துணி கட்டிக்கணும், அதுவும் ரத்தவர்ணமாக இருக்கணும். லோகித உஷ்டீஷா, தலையில முண்டாது கட்டிக்கணும், தலப்பாக கட்டிக்கணும், அதுவும் லோகிதம். லோகிதம்னா ரத்தவர்ணம். அதே மாதிரி லோகித வசனா, வேஷ்டி வஸ்திரமும் அதே மாதிரி இருக்கணும். இப்படி உள்ள ரித்துக்கள் அங்க அனுஷ்டானம் பண்ணணும். இந்த இடத்துல ரித்துக்களை உத்தேசிச்சு அவளுக்கு இந்த மாதிரி வஸ்திரங்களை தாரணம் பண்ணிக்கணும், ரத்த வஸ்திரம் தாரணம் பண்ணணுங்கிறது தானே விதிக்கப்படுறது. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டா, இது உத்காத்திர வேதத்துல சொல்லி இருக்கிறதுனால உத்காதாங்கிற ரித்திக்கு மாத்திரம் தானா, எல்லா ரித்திகளுக்கும் உண்டா? இதே மாதிரி வாஜபேயத்துல இரண்யமாலினா ரித்திக பிரச்சரந்தின்னு சொல்லிருக்கு. அதாவது ஸ்வர்ண மாலையை போட்டுண்டு ஸ்வர்ணஹாரத்தை போட்டுண்டு ரித்திகள் காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இது வாஜபேயிங்கிறது எதிர்வேதத்துல உள்ளதா? அப்படியானால் அத்வரியுக்கு மாத்திரம் தானா, இல்ல எல்லா ரித்துக்களுக்கும் உண்டா? இது விசாரம். இரண்யமாலினா ரித்திக பிரச்சரந்தி. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, எல்லா ரித்துக்களுக்கு வேண்டாம், அந்த அந்த வேத உள்ள ரித்துக்கு மாத்திரம்தான். ஏன்னா உத்காத்திரம் ஆத்வரியுங்கிற இந்த சமாட்ச பேர் இருக்கு. அதனால அந்த அத்வரியம் உத்காட்டா இவாளுக்குத்தான் இந்த நியமம், மற்ற ரித்துக்களுக்கு கிடையாது. அப்போ ஒரு கேள்வி வரும், இங்க பகுவச்சனம் போட்டிருக்கு, அத்வரியுக்கு மாத்திரம் சொன்னா பகுவச்சனம் ஒட்டாது. இரண்ய மாலினகா ரித்திக பிரதிபந்தின்னு சொல்லிருக்கு, யோகோஷீஷாக ரித்திக பிரதிபந்தின்னு பகுவச்சனம் இருக்கு. ஒரே ஒரு ரித்துக்கு மாத்திரம் போட்டா பகுவச்சனம் ஒட்டாது. அதுக்காக என்ன சொல்றான்னு கேட்டா, அப்படியானா பகவச்சனத்தை அனுவாதம்னு சொல்லி விட்டுடலாம், அல்லது அதை உபவாதனம் பண்ணணும்னு நினைச்சா அந்த ரித்துக்களுடைய கணத்துல இருக்கிறவாளுக்கு மாத்திரம் வச்சுருவோம். 4 பேர் இருக்காளோ இல்லையோ, அது 4 பேருக்கு சேர்த்தா பகவச்சனம் சரியா வரும். ஆமா, எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சித்தாந்தாங்க. இந்த இடத்துல சித்தாந்த சூத்திரம் குணத்வாச்ச வேதேன ந வியவஸ்தாச்சா. இப்ப நீங்க பண்ணின வியவஸ்தை இருக்கு, வேதத்தை கூட்டு வியவஸ்தை பண்ணு. இது ரிக்வேதத்துல எதிர்வேதத்துல சொல்லிட்டா அப்படின்னா எதிர்வேதியான ரித்துக்கு தான் இந்த மாலை, இது சாமவேதத்துல சொல்லிருக்குன்னா அவருக்கு தான் இந்த லோகிதோஷ்டிகம் அப்படின்னு வியவஸ்தை பண்ணிடும். இல்லையோ வேதேன வியவஸ்தா இது கிடையாது. வேதேன வியவஸ்தா நஷ்யா கூடாதுன்னு. ஏன்? குணத்வாது. எப்படின்னு கேட்டா, ரித்துக்கு சம்ஸ்காரமாக இது சொல்லப்பட்டிருக்கு. மாலையை போடுறதுனா சும்மா அழகுக்காக மாலை போட்டுக்கிறதுன்னு இல்லை. இந்த கர்மாவில இந்த ரித்துக்கு இந்த மாலை சொர்ணமாலையை போட்டுட்டு தான் பண்ணணும். இது அவனுக்கு ஒரு சமஸ்காரம். சொர்ணமாலையை போட்டுக்கலன்னு சொன்னா ரித்துக்கு ஒரு சமஸ்கார குறவு ஏற்படுறது. அப்போ அவனுக்கு சமஸ்காரமாக இந்த மாலாதாரணம் விதிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும், அதே மாதிரி இந்த உஷ்ணீகம் லோகிதோஷ்டீகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும் சமஸ்காரத்துல சமஸ்காரியம் தானே பிரதானம். அப்போ ஒரு நியாயம், அதுதான் சித்தாந்தம். இப்போ அப்போ பிரதிப்பிரதானம் குணாவிருத்தின்னு நியாயம் வரும். அங்க இந்த சமாட்ச வராது. எத்தனை பிரதானம் இருக்கோ, எத்தனை ஒரு ரித்துக்கு சமஸ்காரமாக இது சொல்லியாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமஸ்காரம் வரும் தனித்தனியா. அப்படியான என்னாச்சு, எத்தனை ரித்துக்கள் இருக்காரோ அத்தனை பேருக்கும் இந்த இரண்யமாலிப்புங்கிறது வரும், லோகிதோஷ்டீகத்துவங்கிறது வரும். அதனால வேதத்தை கொண்டு இங்க விவசாய பண்ண முடியாது. ஜாத்திய சோதரமா ஸ்ரீவேகா எல்லாரும் அங்க இந்த ரத்த வஸ்திரத்தை கட்டிக்கணும். இது சேனையாகத்துல வாஜபேயத்துல எல்லார் கழுத்துலயும் இது இருக்கணும், மாலை இருக்கணும், இரண்ய மாலா.
அதுக்கு அடுத்த அதிகரணம். ஜோதிஷ்டோமத்துல ஒரு வாக்கியம், எதி காமயேத வருஷுக பர்ஜன்யஸ்யாதிதி. ஏகஸ்ங்கிறது இந்த இருக்கக்கூடிய ஒரு திரவமான இது பாகம்னு நினைக்கிறேன், சொல்றேன். திரவ பாகம் பதார்த்தம். எதி காமயேத வருஷுக பர்ஜன்யஸ்யாதிதி ததோ மினிவா. இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. அதாவது சதஸ்ன்னு ஒரு மண்டபம் இருக்கும் இல்லையோ, அந்த மண்டபத்தை நிர்வாணம் பண்ணும் போது மழை பெய்யணும்னு அவன் ஆசைப்பட்டானே, ஆனால் மழை பெய்யணும்னு வருஷுக பர்ஜன்யா சமுத்திய மழை வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அந்த கூரையை தாழ்த்தி போட வேண்டியது. தருவம் இனியா அந்த இதை கீழே தாழ்ந்து இருக்கும்படியாக செய்ய வேண்டியதுன்னு இருக்கு. இது ஒரு குணபல சம்பந்தம்னு சொல்றது. இப்ப இங்க என்ன விசாரம்னு கேட்டா, இது யாரு பண்ணணும்னு கேட்டா, யாரு அந்த மழை பெய்யணும்னு ஆசைப்படுறானோ அவன் பண்ணணும்னு தெரியுது இந்த வாக்கியத்தை பார்த்தா. அப்படின்னா யார் எஜமானம் பண்ணணுமா இல்ல அகூரி பண்ணணுமா? அந்த சதோ மண்டபத்தை நிர்மாணம் பண்றது என்னமோ இது அகூரி தான், எஜமானன் இல்லை. அப்படியானால் அவன் தானே காமயத்தையும் கர்த்தாவாக எடுத்துக்கணும். அப்ப அத்வரியும் இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டானே, ஆனால் அவன் தனக்காக, அத்வரி தனக்காக ஆசைப்படுறான் அப்படின்னு வச்சுக்கணும். தனக்காக இந்த மாதிரி ஒரு பலத்தை ஆசைப்பட்டானே, ஆனால் அந்த சதத்தை நீட்டியா கொஞ்சம் தாழ்த்தி போட வேண்டியது அப்படின்னு தெரியுது. ஆக இங்க சொன்ன இந்த காமம், இந்த பலமானது அத்வரியை சேருமே தவிர எஜமானனை சேராது. அது பிரதான யாகத்துடைய பலம் எஜமானனுக்கு போகும். இவன் மழைக்காக இப்படி போட்டானே, அந்த நீதி சதுவமானமும் இருக்கிறது. இந்த சதுவமானம்ங்கிறது இது தனி பலத்தை கொடுக்கும், அதுவும் அத்வரியத்துக்கு பலன் கொடுக்கும். இது ஒரு பட்சம். இதுக்கு சித்தாந்தம் சொல்றார், ததா காமஹா அர்த்த சஞ்யோகாத். இந்த அத்வரியம் ஆசைப்படுறான்னு சொன்னா இந்த பலம் அத்வரியுக்கு போகாது, எஜமானனுக்குத்தான் போகும். எப்படி? அர்த்த சஞ்யோகாத்னு சொல்றார். அர்த்த சஞ்யோகம்னு சொன்னா இங்க ஆத்மனை பதம் இருக்கு, பரஸ்மை பதம் இருக்கு. இதை வச்சுட்டு அர்த்தத்தை நிர்ணயம் பண்றோம்னு அர்த்தம். அந்த ஆத்மனை பதம் பரஸ்மை பதங்கிறது எப்படின்னு கேட்டா, சம்ஸ்கிருத பாஷையில ஆத்மனை பத பிரயோகம் பண்ணினால் பலம் அந்த கர்த்தாவுக்கு போய் சேரும்னு கிடைக்கிறது. பரஸ்மை பத பிரயோகம் பண்ணினா அடுத்த வாழ்க்கை செய்கிறான்னு ஒரு கிடைக்கும். இங்க நீட்டே சதோ மினியாத்துங்கிறது இது பரஸ்மை பத பிரயோகம். இதுல இருந்து அத்வரியம் பண்ணக்கூடிய இந்த காரியத்துக்கு பலம் அத்வரியுக்கு கிடைக்கல, வேற இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதுன்னு தெரியுது இல்லையா? அதனால இந்த இடத்துல எதி காமயேதனா அத்வரியம் ஆசைப்பட்டானே ஆனால் அர்த்தம் இல்லை. இது எஜமானகா காமயேதா, அந்த எஜமானன் நிறைய மழை பெய்யணும் அப்படிங்கிற ஒரு காமனை உள்ளவனாக இருப்பானே ஆனால் அப்போ அத்வரியும் அந்த சதத்தை இந்த மாதிரி நிர்மாணம் பண்ண வேண்டியது அப்படின்னு அர்த்தம் சித்தாந்தம் பண்றார். ததா காமஹா அர்த்த சஞ்யோகா. அத்வரி ஆசைப்பட்டான்னு சொன்னா கூட அது எஜமான போய் சேர்ந்துடும். அதே அதிகரணத்துல இன்னொரு சூத்திரம், விபதேசாதிபரேஷாம். அப்படியானால் இந்த கிரதுவுல அத்வரி ரித்துகளுக்கு ஒரு பலமும் கிடைக்காதா? தட்சிணையை தவிர தட்சிணை உண்டு, அதை தவிர்த்து இவனுக்கு காமனுக்கு ஆசைப்பட்ட பலம் எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல வாச்சனிகமாக சொல்லி இருக்குமோ அந்த இடத்துல உண்டு. விபதேசா இதரேஷாம். இதரேஷாம்னா எஜமானனை தவிர மற்றவர்களுக்கு அந்த யாகத்திலேருந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணுமானால் வச்சனம் இருந்தால் தான் சொல்ல முடியும், இல்லாட்டா முடியாது. எங்க இருக்கு? உத்காவா ஆத்மனிவா எஜமானாயவா என் காமம் காமயத்தை சமாகாயதி அப்படின்னு இருக்கு. ஆத்மனிவா தனக்காகவோ எஜமானனுக்காகவோ எந்த பலத்தை வேணும்னு நினைக்கிறானோ அந்த பலத்தை அவன் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு விசேஷமா சொன்னதுனால அந்த இடத்துல ரித்துக்கும் பலம் உண்டு. இந்த அதிகரணம் முடிஞ்சிருக்கு. அடுத்த அதிகரணம் சில மந்திரங்கள் இருக்கு. அதாவது கரண மந்திரத்தை விட்டுவிடணும். கரண மந்திரம்னு சொன்னா எந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் முடியும் போது காரியத்தை செய்யணுமோ அது கரண மந்திரம்னு பேரு. கரண மந்திரம், கிரியமானானுவாதி மந்திரம், அனுமந்திர மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள்ல நிறைய பேருங்கள் இருக்கு. அத்வரியுவானவன்
ஒரு மந்திரத்தை சொல்லி அது முடிகிற சமயத்துல காரியத்தை பண்ணுவான். அக்னி நிருபபாமின்னு சொல்றதுக்கு அவன் ஆரம்பத்திலேயே இல்ல, நிருபபாமின்னு சொல்லி அதை முடிக்கிற சமயத்துல நிர்வாகங்கிற கர்மாவை பண்ணுவான். இப்படி பண்ற மந்திரத்துக்கு கரண மந்திரம்னு பேரு. இதே மாதிரி கிரியமானானுவாதி மந்திரம்னு ஒண்ணு உண்டு. கிரியமானானுவாதி மந்திரம்னா அந்த மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு கர்மா ஆரம்பிச்சிடணும். சாதாரண மந்திரான்ட்டு கர்மாதிகி சன்னிபாத்தியகான்னு ஒரு நியமம். மந்திரத்துடைய முடிவும் கர்மாவுடைய ஆரம்பமும் ஒரே காலத்துல வரணும். இது கரண மந்திரம். கிரியமானானுவாதி மந்திரம்னா அவன் மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு கர்மா ஆரம்பிச்சிடணும், மந்திரம் முடியறதுக்கு கர்மா முடியணும். அப்படின்னா கிரியமானானுவாதி மந்திரம். இந்த மாதிரி பல மந்திரங்கள்லாம் இருக்கு. கரண மந்திரத்தை இந்த அதிகரணத்துக்கு உதாரணமா எடுத்துக்கல. அகர்ம கரணாக கரண மந்திரத்தை தவிர வேறு சில மந்திரங்கள் இருக்கு. அப்படின்னா ஆயுர்ந்த அக்னி ஆயுர் மேலேது, அக்னியே நீ ஆயுத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன், எனக்கு ஆயுத்தை கொடு அப்படின்னு கேட்கிறான். இப்போ இந்த மந்திரங்கள்லாம் யாரு சொல்லணும்னு நினைக்கிறான். இது ஆத்வரியம் எதிர்வேடத்துல வர்றதுனால ஆத்வரியம்னு இந்த சமாட்சியை பார்த்தா அத்வரியம் சொல்லணுங்கிறது கிடைக்கிறது. ஆனா எனக்கு இதை குழு அப்படின்னு கேட்கும்போது இது எஜமான சொல்லணுங்கிறதும் தோணுது. ஏன்னா கர்மபலத்தை குழுன்னு பிரார்த்தனை பண்ற மாதிரி இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இவனு கரண மந்திரமாக இல்லை. அப்படி இருக்கும்போது எஜமானனுக்குத்தான் பலம் போய் சேர போறது. அப்படியானால் எனக்கு இந்த பலத்தை கொடு அப்படின்னு கேட்கறது எஜமானனாகத்தான் இருக்கணும். ஆக யாஜமானமாக இந்த மந்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. அதனால இப்ப சந்தேகத்துல பூர்வபக்ஷம் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்வரியம்னு சமாட்சியம் இருக்கு. ஆத்வரியம்னு சமாட்சியிலிருந்து அவன் சொல்லக்கூடிய மந்திரத்துல மமான்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மந்திரங்கள் எஜமான குறிக்கக்கூடியதாக இருக்கு. அந்த மமா அக்னி வர்ச்சோ விஷவேஸ்வத்துன்னு இருக்கு. இங்க இந்த மமாங்கிற சப்தம் மம எஜமானசிய அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. மந்திரத்தை சொல்ல வேண்டியது எஜமான இல்ல, அத்வரியம். அத்வரியம் தான் எஜம் சொல்லலாம். அப்ப மமான்னு சொன்னா அங்க அத்வரியங்கிற அர்த்தம் இல்ல, என்னுடைய எஜமானன் அப்படிங்கிற அர்த்தத்துல மமாங்கிறத எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கா மாதிரியே இதையும் எடுத்துக்கலாமே. ஆயுரும் தேவி அப்படின்னா என்னுடைய எஜமானனுக்கு ஆயுசு தேவி கொடு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால ஆத்வரியுங்கிற இந்த சமாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அத்வரியுதான் இந்த மந்திரத்தை படிக்கணும், இந்த மாதிரி மந்திரங்களை படிக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். இதுக்கு சித்தாந்தம் சொல்றார், மந்திராஷ்ட கர்ம கரணா தத்வது. கரண மந்திரத்தை விட்டுட்டு பாக்கி உள்ள மந்திரத்துல மமான இந்த மாதிரி வந்தால் ஆத்வரியுங்கிற சமாட்சி அங்க வேலை செய்யாது, எஜமானன் தான் அந்த மந்திரத்தை படிக்கணும். கரண மந்திரமா இருந்ததுன்னா இவன் தான் சொல்லியாகணும். அதை சொல்லி இவன் மந்திரத்துக்கு காரியத்தை செய்யணும்னு இருந்தால் அது அத்வரியுத்தான் சொல்லணும். அதுல மமான் தான் வந்ததுன்னா அது மம எஜமானங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது சொல்றாரு. ஆக இந்த மந்திரம் ஆத்வரியமும் இல்லை, அத்வரிய கருத்திருக்கம் இல்லை, எஜமான கருத்திருக்கம், எஜமானம் சொல்ல வேண்டிய மந்திரம் தீர்மானம் பண்றார். தத்துவத்துன்னு சொன்னா எப்படி முன்னாடி இந்த காமங்கிறது யாஜமானம் எஜமானனுக்கு தான் போய் சேரும் சொன்னோமோ அதே மாதிரி இந்த மந்திரமும் யாஜமானம் எஜமானம் சொல்ல வேண்டியது. இதுக்கு இன்னும் ஒரு லிங்க தரிசனம் சொல்றார், விப்ரயோகேஷ தரிசனாத். அங்க எப்ப எஜமானன் அக்னியை விட்டு விலகி தூரத்தை போகணும், அதாவது பிரவாசம் ஊருக்கு போறான் அப்படிங்கிற சமயத்துல அக்னியை விட்டு தூரத்தை விலகி போடுவான் இல்லையா. விலகி போன சமயத்திலையும் அவன் அந்த அக்னிஹோத்திராதி காலங்கள்ல சில மந்திரங்களை படிக்க வேண்டியிருக்கு, உபஸ்தான மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இது நியமம். பிரவாச காலத்திலையும் இவன் அந்த காலத்துல அது ஆத்துல இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த காலத்துல எங்க இருந்துட்டு இருக்கானோ அங்க இருந்தே அவன் அந்த திசை பார்த்து சில மந்திரங்கள் எடுத்துக்கணும் பிரவாச காலத்துல. அப்போ இது என்ன வருதுன்னு சொன்னா, இறைவசன் தத்திரசந்தம் துவாக்னே அப்படின்னு மந்திரத்துல நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், அங்க இருக்கக்கூடிய ஒண்ணு நான் இப்ப உபஸ்தானம் பண்றேன், நீ எனக்கு இதை கொடுன்னு பிரார்த்தனை என்ன சொல்லி கொடுத்து. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது பிரவாச காலத்துல இந்த மாதிரி நீ மந்திரத்தை ஜபிக்கணும்னு சொன்னதுனாலே பிரவாசம் ஒன்றுங்கிறது தெரிகிறது இல்லையா. அக்னியை விட்டு தனியா விலகி போறதுங்கிற அந்த பிரவாசம் யாருக்கு சம்பவிக்கும்? யாருடைய அக்னியோ அவனுக்குதான் சம்பவிக்கும். ருத்திக்கு அது சம்பவிக்காது. ஏன்னா ருத்திக்கு அது அக்னியும் இல்லையே, அவன் காரியம் முடிஞ்சாச்சுன்னா போயிட வேண்டியதுதான். அப்புறம் அக்னிக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை.
பிரவாச காலத்திலும் அவன் அந்த அக்னியை குறித்து இந்த மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது யாராக இருக்கும்னு சொன்னா எஜமானனாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் அவனுடைய அக்னியை விட்டு விலகி போறான், பிரவாசமாக போறான். ரிஷிக்கும் அந்த அக்னிக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனாலையும் இந்த மந்திரங்கள் எஜமானன் தான் படிக்கணுங்கிறது தீர்மானமாக இருக்கு. பிரவாசேச்ச விப்ரயோகேச்ச தரிசனா. விப்ரயோகங்கிறது பிரவாசம், விலகி போறது. விலகி போகிற சமயத்திலும் அவன் இந்த மந்திரங்களை படிக்கணும்னு சொன்னதுனால இந்த மந்திரங்கள் யாஜமானன்னு தெரியுது. அக்னியை விட்டு விலகிறதுங்கிறது எஜமானனுக்கு தான் சம்பவிக்குமா. இது ஒண்ணாச்சு. அதுக்கு அடுத்தது சில மந்திரங்கள் 2 தடவை படிச்சிருக்கான். ஆத்வரியவத்திலையும் இருக்கு, யாஜமானத்திலையும் படிச்சிருக்கீங்க. அப்போ அந்த மந்திரங்களை அத்வரியமும் எஜமானனும் 2 பேரும் சொல்லணுமா, இல்ல யாராவது ஒருத்தர் மாத்தை சொன்னா போருமான்னு அடுத்த விசாரம். பஞ்சானாமித்வா வாசானாம் யந்திராய தர்த்தராய கிரகணாமம், இதெல்லாம் ஆட்சி கிரகண மந்திரம். இது ஆத்வரியவத்திலையும் இருக்கு, அதே மாதிரி யாஜமானத்திலையும் இருக்கு. இப்படி இருக்கும்போது இது யாரு விசாரம் பண்ற. பூர்வபக்ஷம் என்ன வருதுன்னு கேட்டா அத்வரியுதான் படிக்கணும் இந்த மந்திரங்களை, எஜமானம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அப்படி? ஏன்னா இந்த ஆட்சி கிரகணம் பண்றவன் யாரு? ஆட்சியத்தை எடுத்து நிர்வாகம் பண்றது அத்வரியுதான். அப்ப அத்வரியுதான் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆத்வரியம்னு சமாச்சி வேற இருக்கு, எஜமானன் ஆட்சியத்தை தொடவே போறது இல்லை. அதனால எஜமானன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அத்வரியும் அவசியம் சொல்லியாகணும். அப்ப யாஜமான காண்டத்துல எதுக்காக அதை சொல்லி இருக்குன்னு கேட்டா, இந்த மந்திரங்கள்லாம் யாஜமான காண்டத்துல உற்பத்தி, ஒரு இடத்துல உற்பத்தி, இன்னொரு இடத்துல விநியோகம்னு வச்சுருவோம். 2 தடவை சொன்னதுக்கு வைரட்சம் சொல்ல வேண்டாம். ஒரு இடத்துல மந்திர ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாஜமான காண்டத்துல வந்திருக்கான். அதை விநியோகம் பண்றதுக்காக ஆத்வரிய காண்டத்துல அதை படிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது பூர்வபக்ஷம். சித்தாந்தி என்ன சொல்றாருன்னா, தியானநாதேஷு உபௌ தியானநாதஸ்ய அர்த்தவத்வாத். 2 தடவை ஆம்நாதமான இந்த மந்திரங்களுக்கு 2 பேருமே கர்த்தா. அத்வரியும் அந்த மந்திரத்தை சொல்லணும், அதே சமயத்துல எஜமானனும் அந்த மந்திரத்தை சொல்லணும். 2 பேரும் அந்த மந்திரத்தை சொன்னாதான் சொல்லணுங்கிறது எதிரையும் சொல்லி கொடுத்து 2 பேரும் அதுக்கு கர்த்தா. எப்படி? தியானநாதஸ்ய அர்த்தவத்வாத். அப்படி சொல்லலேன்னு சொன்னா 2 இடத்துல இந்த மந்திர பாகங்கிறது வியர்த்தமாக போகும். அதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, அத்வரியும் அந்த மந்திரத்தை சொல்லி அனுஷ்டானம் பண்றதுக்கு பிரயோஜனம் இருக்கவே இருக்கு. இவ அனுஷ்டானம் பண்றதுக்கு அந்த மந்திரம் சொல்லணும்னு அதுல அர்த்தவத்வா 2 தடவை சொன்னதுக்கு அர்த்தவத்வா. அதாவது அத்வரிய காண்டத்திலையும் அதே மந்திரம் இருக்கு, யாஜமானத்திலையும் இருக்கிறதுனால அது 2 இடத்துல படிச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ங்கிறதுனால 2 பேருமே இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். அதனால அத்வரியும் எஜமானம் 2 பேருமே இந்த மந்திரத்தை சொல்லணும்ங்கிறது ஆகுது. எஜமானம் எதுக்காக சொல்லணும்னு சொன்னா, பிரமதிஷ்யாமி, அதாவது என்ன அன்வேஷனம். அன்வேஷனம் சொன்னா அவன் செய்யறது சரியா எதுவும் தவறுதல் நடந்துடாம இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, ஜாக்கிரதைப்படுத்துறதுக்காக இவனை சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றது. இது ஆச்சு. ஆக ஒரே மந்திரம் அந்த ஆத்வரியம் யாஜமானம் 2லயும் இருந்தா 2 பேருமே அந்த மந்திரத்தை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தீர்மானம். ஆமா. அதுக்கு அடுத்தது கிருத்தியில் எஜமானம் வாசயத்தி எப்படியும் வாஜபேயத்துல வருது. கிருப்தின்னு சொல்ல மந்திரங்கள் இந்த ஆயுர்வேதியங்கள் பதாம், பிராணவைத்தியர்கள் பதாம்னு வருது. கிருப்தியில இந்த மந்திரங்களுக்கு பேரு கிருப்தி. இதுல கல்பதாம்னு வருதணும். அதனால இந்த மந்திரங்கள கிருப்தி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கு, கிருப்பு தாத்து இருக்கிறதுனால. இந்த கிருப்தி மந்திரங்களை எஜமானனுக்கு அத்வரியை சொல்லி வைக்கணும்னு வருது. கிருப்தி எஜமானம் வாசயத்தி, எஜமானன் சொல்லலாம், இந்த அத்வரியும் அவனை சொல்லி வைக்கணும். இது என்ன விசாரம் கேட்டா, எஜமானனுக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரியாம இருந்தால் இவன் சொல்லி வைக்கிறது அது அவசியப்படும். தெரிஞ்சு இருந்ததுன்னா இவன் சொல்லி வைக்கணுமா வேண்டாமா? ஆமா, அது அந்த மாதிரி விசாரம் பண்ணியிருக்காரு. அதான் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் எப்படியா இருந்தாலும் இவன் சொல்லி வைக்க வேண்டியது அப்படின்னு விதியா, இல்லை தெரியாமல் போகிற பட்சத்துல தான் சொல்லி வைக்கணுமான்னு விசாரம். ஒரு பட்சம் என்னன்னு சொன்னா, அது தெரியாம போனாதான் இவன் சொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. இல்லாட்டா இவன் அவானே சொல்லிடுவேனே, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இது பிரயோஜனத்தை வச்சு பார்க்கும்போது பூர்வத்தில் அப்படிதான் சொன்னாரு,
ரெண்டு இடத்துல ஆம்னானம் இருக்குன்னா அது ரெண்டுக்கும் பிரயோஜனம் சொல்லணும்னா ரெண்டு பேருமே அது படிச்சாகணும்னு சொன்ன மாதிரி அவரு சொல்லி வைக்கிறது ஒரு சார்த்தகமாக பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னா அந்த எஜமானன் படிக்காதவனாக இருக்கணும், அஜ்ஞனாக இருந்தா தான் அது சரியா வரும். அப்பதான் இந்த வாசனம், இல்லாட்டா அவனே சொல்லிக்கலாம்ங்கிறது ஒரு பட்சம். சித்தாந்தி என்ன சொல்றார், ஜாதேஜ வாசனம் நகை அவித்வான் விஹிதோஸ்தி. ஜாதேவ வாசனம், அந்த எஜமானன் அந்த நிச்சயமா அந்த மந்திரத்தை தெரிகின்றவனாகத்தான் இருப்பான். அப்படி இருந்தும் இந்த வச்சனப்படி நியமம் இது, இவன் சொல்லி அவன் சொல்லணும் அப்படின்னு நியமம். யாதே ஏவ வாசனம் ஏவா, அவனுக்கு தெரிஞ்சே இருக்கும், ஆனாலும் இவன் சொன்ன சொல்லணும்னு நியமம். ஏன் தெரியாதவனுக்கு உபயோகப்படுத்திக்க கூடாதான்னு கேட்டார். நகை அதுதான் தெரியாதவனா இருந்தா அவன் அதிகாரியே விட்டாரு, அந்த மந்திரமே சொல்ல தெரியாதுன்னு சொன்னாக்க அப்ப வந்து அவன் எஜமான் அர்த்தி சமத்துவ வித்வான் அதிகிரிய பேரு சொல்லிருக்கு. அத்தியனம் பண்ணாதவனுக்கு அதிகாரம் இல்லாததுனால, அதாவது இந்த மீமாம்சா நியாயப்படி வரமாட்டேங்கிறது. மீமாம்சா நியாயப்படி அதுக்கு நிச்சாதிகாரம் வராது. அதாவது அர்த்தி சமத்துவ வித்வான் கர்மத்துவ அதிகிரியத்தைன்னு 6வது அத்தியாயத்துல இது பண்றான். அத்தியனம் பண்ணுவா இருந்தா இது படிச்சுதான் இருக்கும், இது தெரியாம போகாது. எஜமானம் இல்ல இப்ப நடக்கிறது வித்தியாசமான இதுதான். அந்த மாதிரி அதான் அந்த மல்லிகார சரித்திரமா எப்பவும் கேட்டுட்டே இருப்பார். அவளை வச்சு அவளை எஜமானா வச்சுட்டு யாகங்கள் பண்ணி வைக்கலாமா கூடாதான்னு எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை கேட்டுட்டே இருப்பார். இதுல பிரச்சாரம் வரமாட்டேங்கிறது, ஆனா லோகத்துல பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு இது வேற அது வேறன்னு வச்சுக்க வேண்டியது. நகை அவித்வான் விதித்தோஸ்தி